சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் 40 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ கட்டடத்துக்கான அடிக்கல்லை இளைஞர் நலன்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் திரளான திமுக நிர்வாகிகளும் திமுக தொண்டர்களும் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் பேசிய மருத்துவத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் நலத்திட்டங்களை தமிழக அரசு செய்யும் நலத்திட்டங்களை பட்டியலிட்டார். திட்டங்களுக்கான அடிக்கலை நாட்டிலும் உதயநிதி கலந்துள்ளார். இந்த நிகழ்ச்சியை காண பொதுமக்கள் பெருமளவில் திரண்டுள்ளனர். அடுத்ததாக சட்டப்பேரவை அறிவிப்பு 2023-24 40 கோடி மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் கூடிய 100 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டணத்திற்கான அடிக்கல் நாட்டினை மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டை சிறப்பிக்கிறார்கள். இன்றைக்கு இப்போது மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கும் அடிக்கல் நாட்டியும் இருக்கிறார்கள். இந்த நிகழ்வுக்கு முன்னால் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோஷா மருத்துவமனை என்று சொல்லப்படுகிற கஸ்தூரிபாய் காந்தி மகப்பேறு மருத்துவமனை என்பது சென்னையின் பிரதான அடையாளங்களில் ஒன்று. அந்த மருத்துவமனை இன்றைக்கு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதிக்குள் அடங்கிய அந்த மருத்துவமனையில் 6 கோடியே 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு அந்த கட்டிடத்தில் அறுவை சிகிச்சை அரங்கங்கள், மகப்பேறு அறைகள் போன்ற பல்வேறு வசதிகளுடன் கூடிய அந்த கட்டடத்தை மாண்புமிகு இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் தற்போது திறந்து வைத்தார்கள். அந்த சீரிய நிகழ்ச்சிக்கு பெருமதிப்பிற்குரிய தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய திரு தயாநிதி மாறன் அவர்கள் முன்னிலை பொறுப்பேற்றார்கள். அந்த வகையில் அந்த நிகழ்ச்சி இப்போது அங்கே முடிவுற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாது இன்ஃபோசிஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு நிறுவனத்தின் சார்பில் 30 கோடி ரூபாய் அளவிலான CSR நிதி பங்களிப்புடன் மருத்துவத்துறைக்கு சம்பந்தமான கட்டமைப்புகளை மாண்புமிகு அமைச்சர் வசம் ஒப்படைத்தார்கள். இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் 30 கோடி ரூபாயிலான அந்த மருத்துவ உபகரணங்கள் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான உபகரணங்களை பொறுத்தவரை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கும் 20 கோடி மதிப்பிலான அந்த உபகரணங்களை பொறுத்தவரை இன்றைக்கு கஸ்தூரிபாய் காந்தி மருத்துவமனைக்குமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. 30 கோடி உபகரணங்களை மாண்புமிகு இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு உதயநிதி அவர்களிடத்தில் தற்போது அங்கே ஒப்படைத்தார்கள். இந்த சீரிய நிகழ்ச்சிக்கு பிறகு இங்கே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற சென்னை தெற்கின் சட்டமன்ற உறுப்பினர்கள் பெருமதிப்பிற்குரிய அரவிந்த் ரமேஷ் அவர்களுக்கும், காரம்பாக்கம் கணபதி அவர்களுக்கும், பிரபாகர் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சிக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருக்கிற சென்னை மேற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய இனிய நண்பர் சிற்றரசு அவர்களுக்கும், பகுதி கழகத்தின் செயலாளர்கள் பெருமதிப்பிற்குரிய மதன் அவர்களுக்கும், காமராஜ் அவர்களுக்கும், இந்த வட்டத்தின் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய சகோதரி திருமதி காவே செழியன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை ஒரு 10 கோடியே 27 லட்சம் மதிப்பில் ஒரு கட்டிடத்திற்கான அடிக்கல்லை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இங்கே தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த 10 கோடி ரூபாய் எப்படி வந்தது என்பதை இங்கே இனிய நண்பர் நம்முடைய தமிழவர்கள் சொன்னார்கள். கடந்த ஆண்டு இதே நாளில் முத்தமிழறிஞர் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு ஒரு மாரத்தான் போட்டி ஒன்று நடத்தப்பட்டது. அந்த மாரத்தான் போட்டியில் 73,000க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்ற அந்த மாரத்தான் போட்டியை பெருமதிப்பிற்குரிய இளைஞர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு உதயநிதி சார் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள்.
சென்னையில் நடத்தப்பட்ட அந்த மாரத்தான் என்பது உலக சாதனை படைத்திருக்கிறது. கின்னஸ் சாதனை படைத்த மாரத்தானாக அது நடைபெற்று முடிந்தது. அந்த மாரத்தானில் பதிவு கட்டணமாக ஆளுக்கு தலா 500 ரூபாய் பெறப்பட்டது. திருநங்கைகளுக்கு 100 ரூபாய் என்கின்ற வகையில் அந்த கட்டணம் பெறப்பட்டது. அப்படி பெறப்பட்ட அந்த தொகையை பொறுத்தவரை இன்றைக்கு 3,42,50,000 ரூபாய். அந்த தொகையை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய முன்னிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இந்த மாரத்தான் போட்டி என்றைக்கு தொடங்கப்பட்டதோ இதுவரை 4 போட்டிகள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று காணொலி வாயிலாக நடத்தப்பட்ட ஒரு போட்டியில் 23 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொகை பதிவான போது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்னது கொரோனா பேரிடர் காலமாக இருக்கிற காரணத்தினால் அது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் அவர்களிடத்தில் இந்த நிதியை தந்து விடுங்கள் என்று சொன்னார்கள். 23,50,00,000 மேற்பட்ட அந்த தொகை அன்றைக்கு அதிமுக ஆட்சி காலத்திலேயே அன்றைய நிதித்துறையின் செயலாளராக திரு கிருஷ்ணன் IAS அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது.